கூலி படம் எப்படி இருக்கு சார்? ரொம்ப நல்லா இருந்ததும்மா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நாங்கள்லாம் வந்து 70ஸ்லேயே வந்து ரஜினியினுடைய இதை பார்த்துருக்கோம். ஸோ சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது போனா ஒரு கேள்விக்குறி, 3 முடிச்சு இதெல்லாம் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வருது. ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த மெயின்டைன் பண்ணுற பாடி மெயின்டெனன்ஸ், அந்த அப்பியரன்ஸ் வந்து சேம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் அப்படியே பழைய நினைவுகளில் பின்னோக்கி போனோம். டோட்டலாக வந்து எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. டீஏஜிங்லாம் பண்ணியிருந்தாங்க. வின்டேஜ் ரஜினி சார் எல்லாம் பார்த்துருந்தோம் ஸ்க்ரீனில். அந்த மொமெண்ட் பற்றி சொல்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப டோட்டலாகவே எல்லாமே நல்லா இருந்ததும்மா. தேங்க்யூம்மா. கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது சார். நிறைய பேர் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை பார்த்துட்டுமே படத்துக்கு வந்ததா சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்களா? டோட்டலாக வந்து ஒரு படம் வந்தது அப்படின்னா அது எல்லாருமே ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒப்பீனியனுங்கிறத வந்து நம்ம அதை தான் இது பண்ணிக்கணும். ஸோ அது நெகட்டிவ்ஸ் வரும். விஜய் சாரோட ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் எந்த அளவு? தெரியலம்மா, நம்ம அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியல. பட் டோட்டலாக என் இதில் கேள்விப்பட்டேன். ரஜினி சாரோட ஆக்டிங்கை தவிர வேற யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் உங்களுக்கு? ஸ்ருதிஹாசன் இருந்தது, ஹிந்தி ஆக்டர்ஸ் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் அவங்க அவங்க இதுவும் நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே ஓவராக இருந்தது. தேங்க்யூ.